ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த நாள் உனக்கான வெற்றிகரமான நாளாக விடிஞ்சிருக்கு. ஆமாம், நீ நினச்ச காரியத்தை நினச்சது போலவே வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு தரப்போகிறேன். உன் மனசு படுற பாட்டையும் நீ படுற கஷ்டத்தையும் பொறுக்க மாட்டாமதான் நீ கேட்காமலேயே உனக்கு வேண்டிய பல நிகழ்வுகளை இப்போது நான் நிகழ்த்தி தரப்போகிறேன். அது மட்டுமல்ல, இனிமே நீ எப்போதும் எல்லா நாளும் மகிழ்ச்சியோடு வாழும்படியும் உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நான் உன்கிட்டயே வந்து கொண்டு சேர்க்க போகிறேன். இனி எல்லாமே நீ நினைத்தது போலவே உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீயும் மகிழ்ச்சியோட மன நிறைவோட மன திருப்தியோடு அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என் செல்வமே. உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு மாற்றமும் உனக்கு நன்மை செய்வதற்காக மட்டுமே நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா நல்லதையும் நானே உனக்கு நடத்தி தருவேன். கஷ்டப்படும் போதும் நீ நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் அடுத்தவங்க உன்னை ஏமாத்தினாலும் நீ யாரையும் ஏமாற்ற நினைக்காதே என் செல்வமே. இதை மட்டும் நீ கடைப்பிடிச்சினா போதும். அடுத்தவங்க உன் மேலே அன்பு காட்டலைனாலும், அடுத்தவங்க உன்னை ஏமாத்தினாலும், அடுத்தவர்கள் உனக்கு துன்பம் செய்தாலும் துரோகம் செய்தாலும் நீ யாரையும் எதுவும் கஷ்டத்திற்கு உள்ளாக்க வேண்டாம். உறவுகளோடு கூடி குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் உனக்கு துணையாக இருக்க போகிறேன். எல்லா இடங்கள்லையும் எந்த மனிதரிடம் பேசினாலும் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாறு. ஏன்னா சில மனிதர்கள் நீ பேசுகிறத சரியாக புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் சில பேர் அவசியமற்ற விஷயங்களை தப்பாகவே புரிந்து கொண்டு உன்னையே தப்பாக நினைப்பாங்க. அப்படிப்பட்டவர்களிடம் பேசுவதை குறைச்சிக்கிட்டு அளவாய் பேசினாலே பிரச்சனைகள் வராது தானே. எப்போ செலவு செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் திட்டம் போட்டு சரியாக செலவு செய். முதல்ல ரொம்ப செலவு செஞ்சுட்டு அப்புறமா நீ அவதிப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். உனக்கு வர வேண்டிய பணம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கு நெருங்கிய உறவு ஒருத்தர் உன் மனசு காயப்படும்படி பேசிட்டாங்க. ஆனால் அதை நீ தப்பாக எடுத்துக்காத. அவங்களோட சூழ்நிலை இப்போ அப்படி இருந்தது. அவங்க சரியாக புரிஞ்சுக்காம உன்னை தப்பாக நினச்சி உன்கிட்ட சண்டை போட்டாங்க. ஆனால் உனக்கு ஆறுதலாக நான் பேச இருக்கிறேன் தானே. அவருடைய தவறையும் அவரை உணர வைப்பேன். உன் மனசுக்கும் நான் ஆறுதல் கொடுப்பேன். இனி எல்லாமே உனக்கான நல்லதாக நடக்கும்படி நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என் செல்வமே. ஒருவருக்கு நீ எப்படி அன்பையும் ஆதரவையும் தருகிறாயோ அதே போல ஒருத்தருடைய பிரச்சனைகளில் போய் சரி செய்யணும்னு யோசிக்காதே. அன்பையும் ஆதரவையும் ஆறுதலையும் கொடுப்பது வேற, ஒருத்தருடைய பிரச்சனையை சரி செய்கிறேன்னு முயல்வது வேறு. ஏன்னா அடுத்தவர் பிரச்சனையை சரி செய்யக்கூடிய சக்தி உனக்கு இல்லை என் செல்வமே. அதே போல் யாரையும் சரி செய்யவும் உன்னால் முடியாது. உன் அன்பும் ஆதரவும் ஆறுதலான வார்த்தைகளும் அவங்களுக்கு நீ கொடுத்தாலே போதும். அதுவே அவர்களுடைய பிரச்சனையை அவர்களே சரி செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். இதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. யாரும் கேட்காம யாரும் கூப்பிடாம போய் யாருக்கும் அறிவுரை சொல்வதோ உங்கள் பிரச்சனையை தீர்க்கிறேன்னு உதவி செய்ய நினைக்கவோ வேண்டாம். ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. நீ நல்லதையே செய்ய போனாலும் உன்னை கெட்டவனாக யோசிக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி எதிர்மறையான எண்ணங்களோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். நீயும் எதிர்மறையாக எதையும் யோசிக்கவோ நினைக்கவோ குழப்பமடையவோ வேண்டாம். ஏன்னா எதிர்மறையான விஷயம் ஒரு நொடியில் உன்னையே உன் வாழ்க்கையை உருக்குலைத்துவிடும். எல்லா சூழ்நிலைகளிலும் என் துணை உனக்கு இருக்குன்றதை மட்டுமே நீ நம்பு. என் துணை கொண்டு உன்னால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. இனிமே எதிர்மறை எண்ணங்களே உனக்குள் வேண்டாம். சில நேரம் அதிகமாக எதிர்மறை உணர்ச்சிகள் உனக்குள்ள வர்றதை நான் பார்க்குறேன். அதை எதிர்த்து பழகு. உனக்கான கூடுதல் சக்திகளை நான் நிச்சயமாக தர்றேன். வாழ்க்கையில் உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் வருவார்கள். யாரும் உன்னை ரசிக்கவில்லை, யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக நீ மாறாதே. நீயாக இரு. உன் மனசுக்கு பிடிச்சது போல நல்ல விஷயங்களையே செய். அந்த நிலா எப்போவுமே அழகா வானத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதை சில பேருக்கு பார்க்க நேரம் இல்லை, ரசிக்க நேரம் இல்லை. அதுக்காக அதன் அழகு குறைந்தா போய்விடுகிறது. அதே போல தான் இன்றைக்கி உன்னை புரிஞ்சுக்கிறாங்க சீக்கிரமே ஒரு நாள் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருவார்கள். உன் அருமை தெரியாதவர்களையும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களையும்
நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே என் செல்வமே. நீ இன்னைக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகளும் பயிற்சிகளும் நிச்சயமாக உன்னை வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போகும். சின்ன சின்ன தடைகள் வாழ்க்கையில வரதான் செய்யும். அதற்காக நீ தோல்வி அடைஞ்சிட மாட்டான்னு புரிஞ்சுக்கோ. நம்பிக்கையோட முன்னேறினா இந்த நிலைமை நிச்சயமாக மாறும். நீ எதிர்பார்த்தது நடக்காமல் போறதும் நீ எதிர்பார்க்காதது எல்லாமே நடப்பதும் தான் வாழ்க்கைங்கிற இந்த யதார்த்த உண்மையை புரிஞ்சுக்கோ. நீ ஒன்று நினைப்ப, ஆனால் வேறது ஒன்று நடக்கும். இப்படி நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக இருப்பது தான் வாழ்க்கை என்பதை நீ புரிந்து கொண்டால் வாழ்க்கையவே ஜெயித்து விடுவாய் என் செல்வமே. ஆனால் இதை புரிஞ்சுக்காதவங்க தான் என்னடா வாழ்க்கை இதுன்னு சலிச்சு வெறுத்து வாழ்க்கையை இழந்து போவார்கள். எப்போதுமே வாழ்க்கை நினைத்ததற்கு எதிர்மாறாக தான் பல விஷயங்களை கொடுக்கும், கண்களில் காட்டும். ஆனால் அதை பார்த்து மிரண்டு போகாத. நீ நினச்சது இப்போ நடக்கலைன்னா என்ன, இனிமே நடக்கும்னு நம்பணும். நீ ஆசைப்பட்டது இப்போ கிடைக்கலனா என்ன, இனிமேல் கிடைக்கும்னு நீ முழுசாக நம்பு. எதுவுமே உடனே கிடைக்கணும்னு ஆசைப்படாத. ஒரு விதைய மண்ணில் போட்ட உடனே மறுநாளே முளைச்சி மரமாக வந்துடுதா என்ன? போட்ட விதைக்கு சரியான முறையில் தண்ணீர் ஊற்றி பராமரித்தால் தானே ஒரு கட்டத்திற்கு மேலாக அது முளைத்து வரும். அதே போல செடி முளைச்சி வர்ற வரைக்கும் பொறுமையாக காத்திருப்பது போல நீ என்னை வணங்கி வருவதற்கும் பலனாக நான் நிச்சயம் நல்ல விஷயங்களை செய்வேன்னு பொறுமையாக காத்திரு. வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது நிச்சயம் உனக்கு நடக்கும். வாழ்க்கைங்கிற ரதத்தை மிக மெதுவாக நீ செலுத்தும் போது சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். உன் வேகத்தை குறைப்பதற்கும் நீ வெற்றி பாதையில் போவதற்கும் தடையாக உன் பாதையின் குறுக்கே யாராவது வருவாங்க. அப்படி தடையோ தடங்களோ சிக்கலான மனிதர்களோ வந்தாலும் எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து சரியான பாதையில் சீறி போவதற்கு தைரியமான ஆளாக நீ இரு. நீ ஒரு கவலையை நினச்சினா 1000 கவலைகள் உனக்கு மறுபடியும் வரிசையாக ஞாபகம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த உலகமே மாயை நிறைந்ததல்லவா. ஒரு விஷயத்தை யோசிச்சினா அதை சுற்றி சூழ்ந்திருக்க எல்லா விஷயங்களையும் உன் மனசு உனக்கு ஞாபகப்படுத்திவிடும். அதனால தான் முதல் விஷயத்தை நினச்சி கவலைப்படும் போதே உன் மனதை உன் நிராகரிப்பை உணர்த்திக்கிட்டு உன் மனசுக்கு விழிப்புணர்வை கொடுத்துக்கிட்டு அதை நினைக்கிறதையே நிறுத்திவிட வேண்டும். கெட்டதையே யோசித்து கவலைப்பட்டு என்ன சாதிக்க போற? அதற்கு பதிலாக நல்லதையே நல்லது நடக்கும்னு நம்பு. உன் மனம் முழுவதுமே சோகத்தின் நறுமணம் வீச வேண்டாம். சந்தோஷத்தின் மலர்ச்சி இருக்கட்டும் என் செல்வமே. நீ எத்தனையோ விஷயங்களுக்கு ஆசைப்படுற. ஆனால் அப்படி ஒரு விஷயத்தை நீ அடைய விரும்பினால் அதன் மூலமாக வரும் பிரச்சனைகளையும் இன்ப துன்பங்கள் இரண்டையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு உன் மனதை நீதான் பக்குவப்படுத்த வேண்டும். இந்த உலகில் குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது. வலியும் வேதனையும் இல்லாத மனிதன் கிடையாது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவனும் கிடையாது என் செல்வமே. இதுதான் இந்த உலகத்தின் நிதர்சனம் என்பதை புரிஞ்சுக்கிட்டு வாழ பழகிக்கோ. எப்போதும் உன் மனசு அமைதியாக இருக்கட்டும். இந்த உலகில் நடக்கும் விஷயங்களையெல்லாம் நினச்சி மனசை குழப்பிக்காத. உன்னை அமைதியாக நிம்மதியாக வைத்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமைதான் என்பதை புரிந்து கொள். உன்னை பற்றிய உனது எண்ணம்தான் நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டும். எப்போவுமே உன்னை பற்றி நீ உயர்வாகவே நினச்சிக்கோ. உன்னை பற்றிய உன் எண்ணமே நீ யார் என்பதை இந்த உலகத்துக்கு காட்டும்னு சொன்னேன் தானே. நீ எப்போதுமே உன்னை தைரியமான ஆளாக, திறமையுள்ள ஆளாக, சக்தி உள்ள ஆளாக நினச்சினா அது தானாகவே உன்னை பார்க்கும்போது அடுத்தவர்களுக்கு புரிய வரும். அதன் மூலமாக நீயும் திறமையாக உன் காரியங்களை செய்து உலகில் ஜெயித்து நிற்பாய். உனக்குள்ளே இருக்கக்கூடிய உன்னை நம்பு. உன்னால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை. தன்னம்பிக்கையோடு நடைபோட்டால் நிச்சயமாக ஜெயித்திடுவாய் என் செல்வமே. எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை மட்டும் இழக்காதே. ஏன்னா உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட உன் கோபமான வார்த்தைகள் தான் அங்கு பெரிதாக பேசப்படும். அதனால தான் கோபப்பட்டாலும் பொறுமையாக அமைதியாயிரு. எல்லாத்தையுமே நான் சரி செய்கிறேன்னு உனக்கு சொல்கிறேன். உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட போய் உன்னை பற்றி புரிய வைக்க போராடிக்கிட்டே இருக்காத. இந்த உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் யாருமே இல்லை. எல்லாரையுமே எதையாவது குறையா சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ எதையும் கண்டு கொள்ளாமல் செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உன் வாழ்வில்
நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் அமைதியாக இருப்பதுதான். எல்லா சூழ்நிலைகளிலும் நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தாலே நிச்சயமாக வெற்றி கிடைத்திடும் என் செல்வமே. இதுவரைக்கும் என்ன நடந்ததோ, இப்போது என்ன நடக்குதோ, இனிமேல் என்ன நடக்குமோ எல்லாத்தையுமே உன் நன்மைக்காக மட்டும்தான் நான் செய்வேன். நீ நினைச்ச காரியத்தையும் இன்று நினைத்தது போலவே வெற்றிகரமாக நான் உனக்கு முடித்து தருவேன். ஓம் முருகா போற்றி போற்றி.